guys, welcome to PythonTutorials advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so data abstraction னா என்ன அது வந்து எப்படி work ஆகும்ங்கறது ஒரு சின்ன examples மூலமா நாம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம வந்துட்டு முன்னாடி அதாவது பைத்தன் ஃபார் டுடோரியல்ஸ் அட்வான்ஸ்ட் சீரீஸ்லயே நம்ம வந்துட்டு ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் நம்ம வந்துட்டு பார்த்திருந்தோம். அதாவது குளோபல் வேரியபிள்னா என்ன, பிரைவேட் வேரியபிள்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு பப்ளிக் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்திருந்தோம். இது வந்துட்டு அதோட அக்சஸ் ஸ்பெசிஃபையர். சோ ஒரு வேரியபிள் வந்துட்டு குளோபலா கொடுத்தோம்னா எப்படி எந்த இடத்துல அக்சஸ் பண்ண முடியும்னு பார்த்தோம். சோ பிரைவேட்டா கொடுத்தோம்னா எப்படி அக்சஸ் பண்ண முடியும், பப்ளிக்கா கொடுத்தோம்னா அது வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்ண முடியும்ங்கறத நம்ம வந்துட்டு டீடைலா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேரியபிள்ல நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ வேரியபிள்ஸ் நம்மளுக்கு வந்து டோட்டலா ரெண்டு டைப்பா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்து என்ன டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு கிளாஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரெண்டுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மீனிங் தான் வந்து இருக்கும். சோ இது வரைக்கும் நாம வந்துட்டு ஒரு மெத்தட்குள்ள ஒரு வேரியபிளை கொடுத்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிருப்போம் பாத்தீங்களா. சோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லலாம். சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, அது வந்து இது வரைக்கும் நம்ம என்ன மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிளா நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இது வந்து ஒரு நார்மல் கிளாஸ் அண்ட் மெத்தட் வச்சு ஒரு கோட் தான். சோ கிளாஸ் டீடைல் அப்படின்னு ஒன்னு கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கேன். சோ செல்ஃப்ங்கிறது டிஃபால்ட் பாராமீட்டர், அதுக்கப்புறமேட்டு நேம் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்திருக்கேன், நம்பர்னு ஒன்னு கொடுத்திருக்கேன். அது ரெண்டுத்தையுமே நான் வந்துட்டு செல்ஃப் டாட் நேம் அண்ட் செல்ஃப் டாட் நம்பர்ல வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வாங்கினது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு நேம் ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்றேன். சோ அதுக்கப்புறமேட்டு அந்த டீடைலுக்கு நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீடைல். அதுக்குள்ள வந்துட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் நான் வந்து சொல்லிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் அப்படின்னு சொல்லிருக்கேன், செகண்ட் வந்துட்டு ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் வச்சு நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். சோ கால் பண்ணும்போது நான் வந்துட்டு ரெண்டு வேல்யூஸ் நான் வந்து தரேன். சோ இந்த இடத்துல என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா OBJ அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த டீடைல்ங்கிற கிளாஸுக்கு சோ இந்த இடத்துல நான் கொடுக்குற இந்த ஜான்ங்கிற நேம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த நேம்லயும் இந்த 23ங்கிறது வந்து இந்த நம்பர்லயும் நம்மளுக்கு வந்து போகும். சோ போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது இந்த ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ஜான் 23 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூஷன் நடக்குது பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் நாம வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நாம வந்து இந்த இடத்துல சொல்லுவோம். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். அப்பதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னங்கிறத நம்மளால டீடைல்டா புரிஞ்சுக்க முடியும். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ இப்போ இந்த கோடை நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு வேற அவுட்புட் வந்திருக்கு. சோ என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ அதே மாதிரி தான் கிளாஸ் கொடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்திருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்ம ப்ரீவியஸ்ல கொடுத்தோம் பாத்தீங்களா, சோ அதே மாதிரி ஜான் 23 அப்படின்னு நான் கொடுத்திருக்கேன். சோ ஆப்ஜெக்ட் வந்து எது கிரியேட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ங்கிற கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ ஜான் 23 போகும்போது நம்மளுக்கு கால் போயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஜான் 23 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்துடும். சோ இது வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சோ அடுத்த லைன்ல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்றேன். சோ இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து என்னன்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு கிரியேட் பண்றேன். அப்ப நம்மளோட மெமரியில அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீடைலே நம்மளுக்கு வந்துட்டு இன்னொரு காப்பி நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துக்கும். பிகாஸ் இந்த டீடைல வச்சுதான் நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் பண்ணிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் 2 நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அப்ப உள்ள நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொன்னு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு ரோல் நம்பர் அப்படின்ட்டு இன்னொன்னு இருக்கும். சோ இந்த இடத்துல நான் லிட்டில் ஜான் அப்படின்னு நான் வந்து நேம் கொடுத்திருக்கேன். அந்த லிட்டில் ஜான் எனக்கு வந்து எந்த இடத்துல போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போகும். இந்த இடத்துல நான் கொடுத்திருக்கிற 24 வந்து எனக்கு இந்த இடத்துல போகும். சோ இது நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் நேம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். சோ செல்ஃப் அப்படின்னா நம்மளுக்கு கரண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் தானே ரெஃபர் பண்ணுவோம் சொன்னோம். சோ OBJ2 தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கரண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். சோ OBJ2ல நேம்ல என்ன இருக்கோ லிட்டில் ஜான் இருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துலயும், இந்த 24 இருக்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இததான் நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஆப்ஜெக்ட் பொறுத்து நம்மளோட வேல்யூஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மாறும். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து இந்த இடத்துல எழுதியிருக்கோம். ஆனா இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். சோ கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ 1 கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு வேல்யூஸ் அலோகேட் ஆகும். சோ 2 கிரியேட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் வந்து அலோகேட் ஆகும். சோ ஆப்ஜெக்ட பொறுத்து அதாவது ஆப்ஜெக்ட் இங்க வேல்யூ மாத்த உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். சோ இந்த ஆப்ஜெக்ட் வச்சு நீங்க அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு John 23 பிரிண்ட் ஆகும். ஆப்ஜெக்ட் 2 வச்சு நீங்க பிரிண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் 2க்கு நீங்க என்ன வேல்யூ கொடுத்தீங்களோ அந்த வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் தானே. சோ அந்த ஆப்ஜெக்ட பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த வேரியபிளோட வேல்யூ நம்மளுக்கு வந்துட்டு மாறும். அதனாலதான் இதை வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ இந்த கான்செப்ட் எதுக்காக பார்த்தோம்ங்கிறத கிளாஸ் வேரியபிள்னா என்னங்கிறத நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே டீடைலா புரியும். சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதே மாதிரி நார்மல் வேரியபிள் தான். பட் ஆனா நீங்க வந்துட்டு கிளாஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். சோ ஒரு பிளாக் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அது வந்துட்டு ஒவ்வொரு காப்பி வந்து நம்மளுக்கு வந்து எடுத்துக்கும். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஒரு காப்பி எடுத்துக்கும். ஆப்ஜெக்ட் 2 கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு காப்பி எடுத்துக்கும். சோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸிகியூஷன் நம்மளுக்கு வந்து நடக்கும். சோ இப்போ கிளாஸ் வேரியபிள்னா என்னங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல கிளாஸ் வேரியபிளுக்கு நான் ஒரு சின்ன கோட் போட்டிருக்கேன். சோ இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி டீடைல் அப்படின்னு கொடுத்துட்டேன். சோ உள்ள வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேமையும் நம்பரையும் நான் வந்துட்டு அதே மாதிரி நான் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் நான் வந்து கொடுத்துருக்கேன். சோ இந்த இடத்துல இந்த வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா. சோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிளாஸ் வேரியபிள் வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெத்தடுக்கு வெளியில நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. கிளாஸுக்கு உள்ள நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. சோ இனிட்ங்கிற மெத்தடுக்கு வெளியில நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸுக்கு உள்ள நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இப்படி ஒரு வேரியபிள் இருந்தது அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த கிளாஸ் வேரியபிள நம்ம வந்துட்டு எப்படி அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ அதே மாதிரி நான் அந்த கிளாஸ்க்கு டீடைல்ங்கிற கிளாஸ்க்கு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா S1 அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்றேன். சோ S1ங்கிற ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். சோ எதுக்கு கிரியேட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட டீடைல் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்கு நான் கிரியேட் பண்றேன். சோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெத்தடுக்குள்ள நேம் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்பர்னு இருக்கு. சோ இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கூல் நேம்ங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெத்தடுக்கு உள்ள நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. சோ இது வந்துட்டு கிளாஸுக்குள்ள தானே இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கும். சோ ஸ்கூல் அதுக்கப்புறமேட்டு ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ABC ஸ்கூல்னு போட்டிருக்கோம் பாத்தீங்களா. சோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இந்த இப்படி தான் இருக்கும். சோ இப்போ நாம இந்த இடத்துல சிவா 10 அப்படின்னு நம்ம வந்து இந்த டீடைல்ங்கிறதுக்கு வேல்யூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சிவாங்கிற நேமும் இந்த இடத்துல 10ங்கிற வேல்யூவும் நம்மளுக்கு வந்து போகும். சோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் அதை எப்படி அக்சஸ் பண்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மேல வந்துட்டு செல்ஃப் டாட் நேம்னு கொடுத்துதான் நம்ம வந்து இந்த இடத்துல அக்சஸ் பண்ணிருந்தோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் செல்ஃப் டாட் நேம்னு தான் நம்ம வந்து கொடுத்து அக்சஸ் பண்ணிருந்தோம். சோ செல்ஃப் டாட் நேம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் தானே அது வந்து ரெஃபர் பண்ணும். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டே நான் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ செல்ஃப் டாட் நேம்னு கொடுக்கறதுக்கு பதிலா S1 டாட் நேம்னு கொடுத்திருக்கேன். சோ S1 டாட் நேம் அப்படின்னா என்ன. சோ S1 னா இங்க இருக்க ஆப்ஜெக்ட். சோ நேம் அப்படின்னா என்ன சிவா. அந்த சிவாவை பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ S1 டாட் NO அப்படின்னா இந்த NO ல இருக்கக்கூடிய 10 நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல அதை அக்சஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள்ங்கிறதுனால உங்க கிளாஸுக்கு என்ன நேம் நீங்க வந்து கொடுத்தீங்களோ அந்த கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம் நீங்க வந்துட்டு கொடுக்கணும். சோ இதுதான் வந்துட்டு அக்சஸ் பண்றதுக்கான ஒரு மெத்தடு. இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா டீடைல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். என்னோட கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் நேம் நான் கொடுத்துருக்கேன். சோ வேரியபிள் நேம் வந்துட்டு ஸ்கூல் நேம். சோ அதை சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா டீடைல் இருக்கக்கூடிய ஸ்கூல் நேம் என்னன்னு பார்க்கும். சோ ABC ஸ்கூல்னு இருக்கு. அதை வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வந்து எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு. சோ இந்த கோட் மூலமா கிளாஸ் வேரியபிள்னா என்ன, அதை வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், சோ கிரியேட் பண்ணதை வந்துட்டு கிளாஸுக்கு வெளியில அதை எப்படி அக்சஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ கிளாஸ் வேரியபிளை அக்சஸ் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த கோட் போட்டிருக்கேன். சோ இதுதான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் மெத்தட். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு அந்த கிளாஸோட நேம் அதுக்கப்புறம் டாட் வேரியபிளோட நேம் நாம வந்து கொடுத்து அக்சஸ் பண்ணிருந்தோம். சோ கிளாஸோட நேம் டீடைல், வேரியபிளோட நேம் வந்துட்டு ஸ்கூல் நேம். அதை வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ABC ஸ்கூல்னு பிரிண்ட் ஆச்சு. சோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஜெக்டோட
நேம் நீங்க வந்து கொடுத்துட்டு ஒரு டாட் கொடுத்துட்டு நீங்க வந்துட்டு அந்த வேரியபிளோட நேம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். சோ பாருங்க S1ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் ஆப்ஜெக்ட். சோ இந்த S1 டாட் ஸ்கூல் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் இது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கூல் நேமை பார்த்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஏபிசி ஸ்கூல்ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ கிளாஸ் வேரியபிள் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்துட்டு அதை ரெண்டு விதமா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்துட்டு வேரியபிளோட நேம் கொடுக்கறது. செகண்ட் மெத்தட் வந்துட்டு அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் கொடுத்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் ஆகும். ஓகே, இதே இப்ப நான் வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நான் வந்துட்டு இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன். சோ இதே கூட நான் காப்பி பண்ணிட்டேன். சோ இந்த செல்ல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்றேன். சோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்துட்டு கிரியேட் பண்றேன். சோ S1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ இந்த S1ங்கிற ஆப்ஜெக்ட் இல்லாம நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா S2ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் வந்து கொடுக்குறேன். சோ கொடுத்துட்டு இந்த இடத்துல சிவாக்கு பதிலா நான் என்ன நேம் தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்திங்கிற நேம் கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ இப்ப ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு அவுட்புட் வந்திருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டீடைல்ங்கிற கிளாஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். சோ இந்த லைன்ல இந்த லைன் 8 எக்ஸிகியூஷன் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா S1ல நம்மளுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கும். அதுக்கப்புறம் N1ங்கிற வேரியபிள் இருக்கும். நீங்க S2 அப்படின்னு இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணும்போது இந்த இடத்துல இன்னொரு காப்பி. சோ நேம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும், N1ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். சோ நீங்க பாஸ் பண்ற சிவா 10 வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி போயிடும். சோ S1க்கு இந்த மாதிரி போயிடும். சோ சக்தி 10ங்கிறது இந்த இடத்துல இந்த S2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுனால இந்த இடத்துல போயிடும். ஆனா நீங்க இந்த இடத்துல இந்த கிளாஸ் வேரியபிள் நீங்க ஸ்கூல் நேம் கிரியேட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க இந்த டீடைலுக்கு நீங்க வந்துட்டு இந்த S1 S2ங்கிற ஆப்ஜெக்ட் இல்ல நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணாலுமே இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஸ்கூல் நேம் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மாறாது. சோ ஸ்கூல் நேம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் நேம் இருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் 2க்குமே நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்கூல் நேம் அப்படின்ட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். சோ இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும்போது detail dot school name அப்படின்னு print பண்ணுன்னு சொன்னா சோ S1ல இருக்க detail dot school name என்னன்னு பாத்தீங்கன்னா ABC ஸ்கூல் தான். சோ அது வந்து ABC ஸ்கூல்னு வந்திருக்கும். சோ S2ல இருக்கிற ஸ்கூல் நேம் print பண்ணுன்னு சொன்னாலுமே எனக்கு வந்துட்டு ஸ்கூல் நேம்ல தான் இருக்கும். சோ அது வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல print ஆயிடும். சோ இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கிளாஸ் வேரியபிள் நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதை அக்சஸ் பண்ணாலுமே இந்த வேரியபிள் உங்களுக்கு வந்துட்டு மாறாது. ஏன்னா இது வந்துட்டு ஸ்கூல் நேம்ங்கிற ஒரு காப்பி வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் போகும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் போகும். சோ நீங்க எத்தனை ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணி நீங்க வேல்யூஸ் கொடுத்தாலுமே இங்க உள்ள கொடுத்திருக்கிற வேல்யூஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு மாறுமே தவிர இந்த கிளாஸ் வேரியபிளோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு மாறாது. ஓகே, இப்போ கிளாஸ் வேரியபிள் எப்படி வந்துட்டு ஒரு மெத்தடுக்குள்ள அக்சஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான கோட் தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்ணிருக்கேன். சோ ஒரு மெத்தடுக்குள்ள அக்சஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு மெத்தட் இருக்கு. சோ அந்த கிளாஸ்க்கு வெளியில அக்சஸ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் நேம் கொடுத்துறதுக்கு அப்புறமேட்டு வேரியபிள் நேம் கொடுக்கறது. செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டோட நேம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளோட நேம் கொடுக்கறது. சோ இது வந்துட்டு கிளாஸுக்கு வெளியில அக்சஸ் பண்றதுக்கான மெத்தட் பார்த்தோம். சோ கிளாஸுக்கு உள்ள அதாவது ஒரு மெத்தடுக்கு உள்ள நீங்க அக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்க அதே மெத்தட் வச்சு நீங்க அக்சஸ் பண்ணலாம். சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இனிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ள நான் வந்து போட்டிருக்கேன். சோ பாருங்க டீடைல் டாட் ஸ்கூல் நேம் அப்படின்னு கொடுத்தாலுமே எனக்கு வந்து ஏபிசி ஸ்கூல்ங்கிறது பிரிண்ட் ஆகும். செல்ஃப் டாட் ஸ்கூல் நேம் அப்படின்னு கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு ஏபிசி ஸ்கூல்ங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். சோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு உள்ளேயோ இல்ல ஒரு மெத்தடுக்கு உள்ளேயோ நீங்க வந்துட்டு இந்த கிளாஸ் வேரியபிள் நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட வச்சு நீங்க வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம். சோ இப்போ சோஃபார் நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ல இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்ன, கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னு பார்த்தாச்சு. சோ கிளாஸ் ஆர் ஸ்டாட்டிக் வேரியபிள் எப்படி கிரியேட் பண்றது அதை வந்து எப்படி நம்ம அக்சஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா உங்களுக்கு வந்து ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.